4 10 ஜீரகம் அரை ஸ்பூன், 3/4 ஜீரகம் பெருஞ்சீரகம் விட்டு மைய அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் அரிக்க சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வதக்கிட்டு பூண்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மாடி தொட்ட பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் தக்காளி ஒரு 3 தக்காளி போடுறோம். தேவைக்கேற்ப உப்பை போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். அதில் லவங்கம் பட்டை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். இப்படி தோட்டத்தில் வந்து லீமா பீன்ஸும் பட்டை பீன்ஸையும் போடுறேங்க. இதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். பட்டை பீன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா நீரழிவுக்கு சிறந்தது. இதயத்தை பாதுகாக்குது, கெட்ட கொழுப்பை தடுக்கோங்க. லீமா பீன்ஸை எடுத்தோன்னா ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவை கம்மி பண்ணும், இதயத்தை பாதுகாக்குங்க. குறைக்கிறவங்களுக்கு சிறந்தது. செரிமான பிரச்சனையை வந்து தீர்க்குங்க. அரைச்சி வச்ச விழுத போடுறோம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரில் வேக வச்சுட்டு வந்துடலாம். ஒரு சவுண்டு. குழம்பு ரெடி.